ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல வந்து இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா முதல் ஓடிஐ ப்ரிவியூ பண்ண போறேன். இந்த மேட்ச் எட்ஜ்பாஸ்டன் நடக்க போகுது. இப்போ இந்த ப்ரிவியூக்குள்ள போயிடலாம். கண்டிஷன்ஸோட ஆரம்பிச்சேன்னா திருப்பியுமே கடைசியில நடந்த 6 ஓடிஐ வந்து கண்டு நான் ஸ்டாட்ஸ் கொடுக்க போறேன். இந்த ஸ்டாட்ஸ் கொடுக்கச்சே இந்த மேட்ச் வந்து 11 மணி லோக்கல் டைமுக்கு ஆரம்பிக்க போறதுனால நான் வந்து அப்ப ஆரம்பிச்ச மேட்சை பத்தி நான் ஸ்டாட்ஸ் கொடுக்க போறேன். எப்படி போயிருந்துருக்குன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 தடவை ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 4 தடவை ஜெயிச்சிருக்கு. Average first inning score 269, average second inning score 262, pace economy 5.73, spin economy 5.77, pace wickets 57, spin wickets 12. இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பார்த்தோம்னா அந்த 2 தடவை ஜெயிச்ச மேட்ச் வந்து 300 ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தா. ஸோ அந்த 2019 வேர்ல்ட் கப் வந்து 314 வர்சஸ் 286, அப்புறமா 337 வர்சஸ் 306. அதை தவிர 223 சேஸ் பண்ணியிருந்திருக்கா, 237 சேஸ் பண்ணியிருந்திருக்கா, 240 சேஸ் பண்ணியிருக்கா, 261 சேஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்ப ஒரு டாஸ் தோத்தாலுமே இப்ப பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுமோ இல்ல சேசிங் பண்ணுமோ, அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு யோசிக்க ஒரு அவ்வளோ கவலைப்பட வேண்டிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா ரெண்டும் பண்ணி ஜெயிக்கலாம். இப்ப வந்து அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் அலையும், ஆனாலுமே அந்த பவர் பிளேல கொஞ்சம் ஸ்டார்ட் வரணும். அதாவது முதல் 25 ஓவர்ல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே ஒரு 300 ரன் அடிச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப வந்து எப்படி போயிருக்குன்னா, இந்த கண்டிஷன்ஸ் படி பேஸ் இக்கானமிக்கும் ஸ்பின் இக்கானமிக்கும் அவ்வளவு வித்தியாசம் இல்லை. ஆனா சீமர்ஸ் வந்து நிறைய விக்கெட்ஸ் இருந்திருக்கா. ஆனா 2019 வேர்ல்ட் கப்ல பார்க்கும்போது அந்த நடு ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து இந்த இக்கானமியில வந்து நிறைய எடுத்தது ஸ்பின்னர்ஸ்க்கு, ஆனா அவ்வளவு விக்கெட் எடுக்கல. ஸோ பவர் பிளேல போடுறதுக்கு சீமர்ஸ் வச்சுக்கணும். அப்புறமா ஒரு 2 ஸ்பின்னர் இந்த நடு ஓவர்ஸ்ல போடுறதுக்கு இருந்தா ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தாலுமே ஒரு 300 ரன் அடிச்சுட்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்ப வந்து நம்ம பிளேயிங் லெவல்ஸ்குள்ள போயிடலாம். இந்தியா 11 பார்த்தோம்னா அப்படிதான் நான் போய் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், அக்ஷர் பட்டேல், குர்னூர் பிரார், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பீத் பும்ரா, குல்தீப் யாதவ். இப்ப வந்து ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி 2 பேருமே இல்லாததுனால நான் இஷான் கிஷன் நம்பர் 6 போந்திருக்கேன். அவ நேரவே என்ன பண்ணிருக்கானா, இப்பெல்லாம் அவ கேஎல் ராகுல் நம்பர் 6 போடுறா. அதெல்லாம் ஒரு அநியாயமான ஒரு விஷயம் எனக்கு பொறுத்த வரைக்கும். அவர் நம்பர் 4 விளையாடி இஷான் கிஷன் நம்பர் 6 விளையாடணும். அந்த பவர் பிளேல வந்து பந்து அலையடிச்சே நான் ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி நான் இப்ப T20லயும் நான் பேசினேன், ஓடியும் நான் என்ன சொல்லுவேன்னா, முதல் 12 ஓவருக்குள்ள அவர் பேட்டிங் இறங்கக்கூடாது. ஏன்னா மேல போட்டா சீமிங் பாலுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அதனாலதான் அந்த சமயத்துல முதல் 12 ஓவருக்குள்ள 2 விக்கெட் விழுந்துருந்தா கேஎல் ராகுல் நம்பர் 4, ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 5, இஷான் கிஷன் நம்பர் 6 அந்த மாதிரி இருக்கணும். இப்ப வந்து இப்ப 2வது விக்கெட் 12வது ஓவருக்கு அப்புறமா விழுந்துருந்தா ஸ்ரேயஸ் ஐயரை அனுப்பலாம். ஆனா 12வது ஓவருக்குள்ள விழுந்துருந்தா கேஎல் ராகுல் தான் நம்பர் 4 விளையாடணும். நிறைய தடவை இப்படி சொல்லியிருக்கேன், ஆனா அவ அப்படி பண்ற மாதிரி தெரியல. பவுலிங் அட்டாக்னு பார்த்தோம்னா குர்னூர் பிரார் நல்லா போன்றிருக்கார். அவர் வந்து போன்றிருக்கேன். இப்ப நான் எடுத்துருக்கேன். ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பீத் பும்ரா திருப்பி வந்துட்டார். அக்ஷர் பட்டேல் வந்து இந்த T20 சீரீஸ்ல அந்த ஒரு மேட்ச் நல்லா போட்டு அப்புறமா அவ்வளவு சரியா பண்ணல. குல்தீப் யாதவ் IPL சரியா போடாதவர். ஆனா வேற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா இப்ப சிவம் தூபே வந்து ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி ஓடிஐ கிரிக்கெட்ல பார்த்தோம்னா சிவம் தூபே வந்து லைக் ஃபார் லைக்கே கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு கொஞ்சம் பவுலிங் போடுவனுங்கிறதுக்காக எடுத்திருந்திருக்கா. ஆனா அந்த T20 சீரீஸ்ல பார்த்தோம் அந்த பவுலிங் எந்த அளவுக்கு எடுபடும் நம்ம பார்த்தோம். வாஹிங்கன் சுந்தர், அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு பேக்கப், பிரசீத் கிருஷ்ணா, பிரின்ஸ் யாதவ் நான் 2 பேருமே உக்காட்டி வச்சிருந்திருக்கேன். இந்தியாவோட கேஸ்ல இருந்து இப்ப இப்ப இந்த கடைசி 6 மேட்ச்னு பார்த்தோம்னா சேசிங் தான் அதிகமா ஜெயிச்சிருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் விளையாடி 300 அடிச்சாலுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சரியான ஒரு பவுலிங் ரிசோர்சஸ் வச்சிருந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்தியா வந்து எது பண்ணாலுமே நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா அவ வந்து பண்ற விஷயத்த சரியா பண்ணணும் அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்ப இங்கிலாண்டோட 11 பார்த்தோம்னா இப்படிதான் நான் போவேன். பென் டக்கெட், வில் ஜாக்ஸ், ஜோ ரூட், ஜேக்கப் பிதல், ஹாரி புரூக், ஜாஸ் பட்லர், லியம் டாசன், கஸ் அட்கின்சன், ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், சகீப் மெஹமூத். இது வந்து இந்த முதல் பாதி இந்த இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் அடிச்சு விளையாடணும். வந்து அலையும் ஆனாலுமே அடிச்சு விளையாடணும். வில் ஜாக்ஸ் வந்து அடிச்சு விளையாடுவார். அதனாலதான் அவர் ஓப்பனிங்ல போந்திருக்கேன். அப்புறமா
கஸ் அட்கின்சன் இந்த சீரீஸ்க்கு அவைலபிளா இருக்கார். நான் வந்து ஜார்ஜ் தாங்க உக்காத்தி வச்சுட்டு கஸ் அட்கின்சனை கொண்டு வருவேன். அவரும் ஷார்ட்டர் லெங்ஸ் போடுறார். ஆனா ஜார்ஜ் டங்கோட இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும்ங்கிறதுனால கஸ் அட்கின்சனை வந்து நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஆனா அவருமே ஷார்ட்டர் லெங்ஸ் தான் போடுவார். ஆதில் ரஷீத் வந்து T20 சீரீஸ்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ரொம்ப சௌரியமா அவரை வளரிட்டா. லியம் டாசனும் T20 சீரீஸ்ல பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. பெருமே நல்ல பவுலர் தான். ஆனா இந்தியாவுக்கு எதிராக பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணது கிடையாது ஆஃப் லேட். ஆனா இப்போதைக்கு அவரை தான் நான் போந்திருக்கேன். வேற யாருமே உள்ள வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெஹானா வந்து எடுக்க மாட்டா. ஜேம்ஸ் கோல்ஸுமே இப்ப லியம் டாசன் இருக்கிறதுனால எடுக்க மாட்டா. டாம் பேண்டன் வந்து வில் ஜாக்ஸோ டாம் பேண்டன் ரெண்டு பேரையும் ஒருத்தர் விளையாடணும். இல்லைன்னா ஒருவேளை வில் ஜாக்ஸ் நம்பர் 7 டாம் பேண்டன் வந்து ஓப்பனிங் இறக்கினாலும் இறக்கலாம். ஏன்னா ஜோ ரூட் அண்ட் ஜேக்கப் பெதல் அந்த லியம் டாசன் போடுற ஸ்பின்ன வில் ஜாக்ஸ், ஜோ ரூட், ஜேக்கப் பெதல் 10 ஓவர் போட்டுட்டா அப்புறமா டாம் பேண்டன் வந்து ஓப்பனிங் இருந்தா. ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாம் கரனும் உள்ள வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான். அவளும் இப்ப எனக்கு இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அவ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 300 அடிச்சுட்டா வெரி என்ன சொல்றது ஒரு இடிக்கிற பேட்டிங் இருக்கு. நிறைய பேட்டிங் டெப்த் அவாவுக்கு இருக்கு. ஸோ அவனும் அது பண்ண பார்க்கலாம் அனுகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து கண்டிஷன்ஸ் படி எட்ஜ்ன்னு பார்த்தோம்னா அந்த முதல் 10 ஓவர்ல விக்கெட் அவ்வளவு போகக்கூடாது. இந்தியாவுக்கு யார் இருக்கான்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல். இங்க பார்த்தோம்னா பென் டக்கெட், வில் ஜாக்ஸ், ஜோ ரூட், ஜேக்கப் பெதல். இப்ப ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து இப்ப கொஞ்ச நாள் விளையாடாத திருப்பி வர. ரோஹித் சர்மா ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல விளையாடுறது, விராட் கோலி கொஞ்ச நாள் விளையாடாத ஆனாலுமே ரெண்டு பேருமே நல்லா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு பொறுத்தவரைக்கும். சுப்மான் கில் ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃபார்ம்ல இருக்கு. KL ராகுலுமே ஃபார்ம்ல இருக்கிறதுனால நான் வந்து இந்த கேஸ்ல கொஞ்சம் பொறுமையா என்ன சொல்றது ரன்னும் வரணும். ஆனா ODIல பெருசா அடிச்சுலாம் விளையாட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா விளையாடினாலுமே ஒரு 50 ரன் வந்துடும். ஸோ அதனால அந்த 60 ரன் இந்தியாவோட அப்ரோச்சை வச்சுட்டு இந்த கேஸ்ல ஸ்டில் திங்க் தே கேன் கெட் தேர். வில் ஜாக்ஸ் ODIல சொல்ல முடியாது அடிச்சுதான் விளையாடுறது போறார். ஜோ ரூட், ஜேக்கப் டெக்னிக்கலி ஸ்டோன்ஸ் பெரிய ஏஜுக்கு கொடுக்க மாட்டேன். ரஃப்லி ஈக்குவல் மேபி இந்தியா ஸ்லைட்லி ஆடுன்னு சொல்லுவேன். இப்ப வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஃபேக்டர் என்ன, இப்ப ஹர்ஷ்தீப் சிங் வந்து அவர் சரியா போட்டார்னா அப்புறமா ஜஸ்பிரீத் பும்ராவும் இருக்கார். ஒருவேளை ஹர்ஷ்தீப் சிங் சரியா போடலன்னா அந்த சப்போர்ட் காஸ்ட் பவுலர்ஸை பார்த்து அந்த மாதிரியும் வெஜ்ஜு கொடுக்கணும். ஆனா ரெண்டு பேருமே லீட் சீமர்ஸ் தான். ஜஸ்பிரீத் பும்ரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறமா அது சப்போர்ட் காஸ்ட் பவுலர்ஸ் இருக்கா. இப்ப மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், அக்ஷர் பட்டேல். இங்க வந்து ஹாரி புரூக், ஜாஸ் பட்லர், லியம் டாசன். இப்ப ஹாரி புரூக் வந்து ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ஜாஸ் பட்லர் ODIல கொஞ்சம் நல்லா அவ்வளவு வருஷமாவே வந்து அவ்வளவு பெருசா பண்ணல. இஷான் கிஷன் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால அந்த எட்ஜை வந்து நான் இந்தியா கிட்ட கொடுக்க போறேன். அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆரம்பத்துல விக்கெட் எடுக்கிறதுக்கு இப்ப வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார். இங்கிலாந்துக்கு ஜாஃப்ரா ஆர்ச்சர், கஸ் அட்கின்சன், சகீர் மெஹமூத். இந்த கேஸ்ல மட்டும் நான் இந்தியாவுக்கு ஸ்லைட்டா எட்ஜ் கொடுக்க போறேன். ஏன்னா பும்ரா, ஆர்ச்சர், அப்புறமா ஹர்ஷ்தீப் சிங் கம்பேர்ட் டு கஸ் அட்கின்சன் ஹர்ஷ்தீப் சிங் மேல போடுவார். குர்னூர் பிரார் வந்து ODIல என்ன போன்றிருக்கார். சகீர் மெஹமூத் வந்து அவரும் மேல போடுவார். ஆனா பயமுறுத்துற மாதிரி போலர் கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு வந்து நான் அந்த ஏஜ் கொடுப்பேன். ஸ்பின் ஏஜ் வந்து எந்த ஸ்பின்னருமே ஒன்றும் பெருசாலாம் ஃபார்ம்ல இல்லை. ஸோ அந்த இதே நான் கணக்கு போட மாட்டேன். ஸோ ஓவரால்னு பார்த்தோம்னா இப்ப இங்கிலாந்துக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு. இந்தியா வந்து அந்த நியூ பால் பர்ஸ்ட் ரெண்டு டீமுக்குமே நான் சொல்லுவேன். எந்த டீம் வந்து நியூ பால் பர்ஸ்ட பாக்குறதோ அவாதான் ஜெயிக்க போறா. விக்கெட் கொடுக்காத இருக்கிற டீம் தான் ஜெயிக்க போகுது. நான் இந்தியாவுக்கு கொஞ்சமா எட்ஜ் கொடுப்பேன். இங்கிலாந்தும் தே கேன் டூ சம்திங் பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்ச்.